அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் அமைச்சருமான ரிஷாட் பதியுதீன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது எதிரணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்தார். இன்று எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் ரிஷாட் பதியுதீன், இந்த நாட்டிலே 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வருவதற்கும் 2010ஆம் ஆண்டு அவர் மீண்டும் வெற்றி பெறுவதற்கும் நானும் என்னுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியும் கட்சி போராளிகளும் மிகவும் அர்ப்பணத்தோடு செயல்பட்டு அவரை வெற்றி பெறச் செய்தோம். கடந்த 2010க்கு பிறகு சமாதானம் பெற்ற பிறகு எல்லோரும் நிம்மதியாக வாழலாம் என்று சந்தோஷமாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்த வேளையிலே பொதுபல சேனா என்ற ஒரு அமைப்பு உருவாகி இந்த நாட்டிலே ஒரு நிம்மதியில்லாத ஒரு அந்தரமான ஒரு சூழலை ஏற்படுத்தி, அதாவது சிறுபான்மை சமூகத்துக்கு அச்சத்தையும் அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு கேட்டையும் மத நடவடிக்கைகள் தலையீடு செய்ததனால் எல்லா சந்தர்ப்பத்திலும் நாங்கள் இந்த நாட்டு ஜனாதிபதியிலே இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று நாங்கள் சொன்னோம். எந்த ஒரு நடவடிக்கையும் சரியாக எடுக்காத காரணம் இது வளர்ந்து இன்று இந்த நாட்டு முஸ்லீம்கள் மட்டுமல்ல சிறுபான்மை சமூகம் அச்சத்தோடு வாழுகின்ற ஒரு சூழல் வந்திருக்கின்றது. எனவே இவ்வாறான நிலையிலே மீண்டும் ஒரு முறை இந்த ராஜபக்ச அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதென்பது எங்களுக்கு மிகவும் முடியாமல், அதாவது வேதனை தரக்கூடியதாக இருந்ததனால் மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் படித்தோம். எனவே இந்த நாட்டிலே எல்லா இனமும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியை, மத சுதந்திரத்தை வழங்கக்கூடிய ஒரு ஆட்சியை, எல்லாருடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சியை பெற்றுக்கொள்வதற்காக மைத்ரிபால சிறிசேன அவர்களை ஆதரிப்பதற்கு எங்களுடைய கட்சி முடிவெடுத்திருக்கின்றது. எனவே அவருடைய வெற்றிக்காக நாடு முழுக்க எங்களுடைய கட்சி பிரச்சாரத்தை முன்னெடுக்கும். நன்றி.